வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி புதன்கிழமை என்ன லஞ்சு சொல்லி பார்க்கலாம். இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பெஷல் லஞ்சு தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, சுட சுட சாதம் வடிச்சிட்டு ரசம் வச்சுட்டு மட்டன் ஈரல் வாங்கிட்டு வந்து சூப்பராக ஒரு தொக்கு பண்ணியிருக்கேன். அதிலே முட்டையும் வேக வச்சு போட்டாச்சு. கொஞ்சம் தொக்கு இருக்க சொல்லவே போட்டு வேக வச்சிங்கன்னா அந்த மசாலாலாம் நல்லா முட்டையில் இறங்கிருக்கும் இல்லையா, அதனால் நல்லா கீரி போட்டு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து ஒரு 1/2 கிலோ வாங்கினேன். மட்டன் ஈரலுமே 1/2 கிலோ தான் வாங்கணும். அதெல்லாம் பொடியாக கட் பண்ணி தொக்கு பண்ணியிருக்கேன். அது ரெசிபி உங்களுக்கு வரும். அப்புறம் சிக்கன் 65 பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ சிக்கன் வாங்கினேன். அதுவுமே மசாலாலாம் போட்டு நம்ம ஹோம்மேட் மசாலா தாங்க போட்டுட்டு கொஞ்சமாக பொரிச்சு வச்சுருக்கேன். 65லாம் நான் ஆல்ரெடி ரெசிபி நிறைய கொடுத்துருக்கேன். இன்னைக்கு நான் வந்து இதுதான் செஞ்ச ரசம், ஈரல், சிக்கன் 65 சாதம், மீன் குழம்பு. நான் மண்டே அன்னைக்கு மீன் குழம்பு வச்சேன். நீங்களே பார்த்தீங்க, மதியம் ரிசல்ட் அன்னைக்கு தான் வச்சனே. கடைசியில் நான் நைட்டு சாப்பிட்டுக்கலாம், அதை ஊற்றி மீதி இருந்தால் பூனைக்கு வச்சிடலான்னு பார்த்தா மதியம் சாப்பிட்டதோடவே சரிங்க, ஒரே ஹாப்பி தான். அவங்க சாப்பிடவே இல்லை, எனக்கு தந்தூரி தான் வேணும்ட்டாங்க. தந்தூரி வந்து நான் வாங்கி கொடுக்க மாட்டாங்க, நான் செஞ்சு தான் கொடுப்பேன். அது ரெசிபி எடுத்து வச்சிருக்கேன். மசாலா போடுறது எப்படி, அப்புறம் எப்படி நம்ம வீட்டு குக்கரில் செய்யலான்ட்டு அது கண்டிப்பாக ரெசிபியாக வரும், நீங்கள் பாருங்கள். அந்த மீன் குழம்பு மீந்துருச்சுங்க, அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன். மீன் குழம்பு செம்ம சூப்பராக இருந்தது. நிறைய வேலை இருக்குங்களா, வச்சது கொஞ்சம் தான், ஆனால் ஒரு வேலை தானே சாப்பிட்டாங்க நைட்டுக்கு. அதை தந்தூரியோடவே முடிச்சிட்டாங்க எல்லாருமே, எதுவுமே எக்ஸ்ட்ராவே சாப்பிடல. அதனால் குழம்பு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சூடு பண்ணிட்டாங்க. குழம்பு சூப்பராக இருக்குது, நல்லா சுண்டி சூப்பராக வந்திருக்கு. நைட்டு சாப்பிட்டு தான் மறுநாளைக்கு கொஞ்சம் தான் மீந்திருக்கும், அதை நம்ம பூனைக்கு போட்டுலாம் அந்த பிளானில் தான் இருந்தேன் நான். அதனால் சரி இருக்க குழம்பு வீணாக்கக்கூடாது, குழம்பு நல்லா இருக்குன்னு அது குழம்புமே சுண்ட வச்சிருக்கேன். கூடவே பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணி கிச்சன் எல்லாமே டீப் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு, சூப்பராக இருக்குது. அப்புறம் நான் யூடியூப்லேயோ இன்ஸ்டாலையோ ரீல்ஸ்லாம் பார்க்க சொல்ல பார்த்தீங்கன்னாக்கா, விஜய் அண்ணா வின் பண்ணதை பார்த்து நிறைய பேர் வந்து வெஞ்சன்ஸ் கொட்டிகிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு சிலர் கேட்குறாங்க, நிறைய பேர் கமெண்ட்டில் பார்த்தேன் நான், எனக்கு எதுவும் வரலை. நான் கமெண்ட்டில் பார்த்ததுக்கு சொல்கிறாங்க, உங்களுக்கு இஎம்ஐ இருக்கா, உங்கள் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டுறாங்களா, இவங்களாம் தான் வந்து பண்ண போகிறாங்களா, இவங்களாம் தான் உங்களுக்கு கிழிக்க போகிறாங்களா, அப்படிலாம் சொல்லி போடுறீங்க கமெண்ட். நான் கேட்குறேன், இத்தனை வருஷம் டிஎம்கே ஏடிஎம்கே மாறி மாறி வின் பண்ணாங்க, சரி ஓகேங்க, நாங்களுமே ஆக்சுவலாக அவங்க 2 பேருக்கு தான் மாற்றி போட்டுட்டு இருந்தோம், உண்மை அதுதான். இப்போ அவங்க வின் பண்ணப்போ உங்கள் பிள்ளைங்களை அவங்க தான் வந்து பார்த்துக்கினாங்களா, உங்கள் பிள்ளைங்களுக்கு அவங்க தான் ஃபீஸ் கட்டினாங்களா, உங்கள் ஒய்ஃபுக்கு தேவையானதெல்லாம் அவங்க தான் வாங்கி கொடுத்தாங்களா, இல்லை அவங்கள நம்பி அரசாங்கத்தை நம்பி தான் நீங்கள் திருமணமே பண்ணீங்களா? கிடையாது இல்லைங்க. நீங்கள் வந்து உங்களை நம்பி தானங்க படித்து ஒரு மேரேஜ் பண்ணி பிள்ளைங்களை பெற்று வளர்த்து நம்ம படிக்க வைக்கிறோம். நம்மளோட தேவைகளை நம்ம தாங்க பண்ணிக்கணும். கவர்மெண்ட் வந்து பொதுவாக ஒரு சில விஷயங்களை சொல்லுவாங்க, அதை வந்து எல்லாருக்குமே செய்வாங்க, இவங்க அவங்கலாம் பார்க்க மாட்டாங்க. இப்போ விஜய் அண்ணா வின் பண்ணாங்கன்றதுனால விஜய் அண்ணாக்கு ஓட்டு போட்டவங்களுக்கு மட்டும்தான் பண்ண போகிறது கிடையாதுங்க, எல்லாருக்கும் தான் பண்ணுவார். பொதுவாக எல்லாருக்கும் தான் பண்ண போகிறார் விஜய் அண்ணாவும். அதே தான் முக ஸ்டாலின் சாருமே அப்படிதான், அப்புறம் எடப்பாடி சாரும் அப்படிதான். யார் வின் பண்ணாலுமே பொதுவாக தான் செய்ய போகிறாங்க, யார் ஓட்டு போட்டாங்க போடலன்றதால செக் பண்ண போகிறது கிடையாது. தயவு செஞ்சு அந்த மாதிரி வெஞ்சன்ஸை கொட்டாதீங்க. முதல் முறையாக நம்ம ஆட்சி மாறி இருக்கு, மக்கள் வந்து சப்போர்ட் தான் பண்ணணும். விஜய் அண்ணாக்கு மனசார வாழ்த்துக்கள் சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச்.